பிகிலே பா என்னப்பா இன்னைக்கு மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம்ப்பா. ம் சரக்கு அடிக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா. அடிக்கிறேன்னு சொல்லிதான் பாரு, கொன்றுவேன். சும்மா அப்படி கேட்குற மாதிரி கேட்பேன். நீ வேணான்னு சொல்றப்ப அப்பனுக்கு ஒரு கெத்தியா? வா உட்கார். இருணுப்பா உட்காரியா. எனக்கு 12 வயசு இருக்கும்யா. எங்கள் அப்பா இதே மாதிரி குடிக்கிறியான்னு கேட்டான். கப்புன்னு வாங்கி குடிச்சு விட்டேன். இப்போ வரைக்கும் இதை விட முடியல. 16 வயசில் கையில் கத்தியை கொடுத்துட்டான். தப்பு பண்ணுறதுக்காக அவனுங்க கத்தி எடுக்கிறானுங்க, தப்பு நடக்காமல் தடுக்கிறதுக்காக நாம் கத்தி எடுக்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் கண்ணுக்கு 2 பேரும் ரவுடி பயலுகளாக தான் தெரியும். இதெல்லாம் என்னோட போட்டம் பிகில. நீ வேறயா? நீ வேறயா? வேற ரூட்டியா நீ? நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்த புள்ளிங்களாம் மாறிடுவாங்க. நாம கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும், ஒன்னும் நடக்கலையே. இந்த பந்து தூக்கி அந்த புள்ளிங்க கையில குத்தப்பாரு, அப்போ மாற ஆரம்பிச்சது எல்லாமே. கத்தியோட பீச்ல சுத்திட்டு இருந்த பயலுங்க பூரா கிரவுண்ட்ல பழியா கிடக்குறானுங்களாமே. சண்டைகள்லாம் அவனுங்களுக்கு நேரம் இல்ல மைக்கில். டோர்னமெண்ட் மேட்ச்னு பிள்ளைங்களாம் ஒரே பிஸி. எல்லாம் யாரால? ராயப்பண்ணாலயா? மைக்கிள்னாலயா? பிகிலே அந்த சத்தம். பிகிலு தான் உங்களுக்கு ஹீரோ. பிகிலு மாதிரி விளையாடணும், பிகிலு மாதிரி டிவியில வரணும், பிகிலு மாதிரி பேர் எடுக்கணும். பிகிலு 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 பிகிலே. இதோட விட்டுறாத பிகிலு. நீ இந்தியாவுக்காக ஆடணும். உலகம் பூரா நீ எங்கிருந்து வந்தன்னு தெரியணும். அப்பதான் நம்மளோட இந்த சின்ன குப்பத்தை உலகமே திரும்பி பார்க்கும்யா. உன்னை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தனா வெளியே வருவான். எங்க தப்பு நடந்தாலும் போலீஸ் நம்ம ஏரியா பசங்களை தான் பிடிச்சிட்டு போகுது. அது மாறணும்யா. கத்தி கத்தி வச்சுக்கலாம், ஒன்னும் கிழிக்க முடியாது. உன் விளையாட்டாலதான் நம்மளோட அடையாளமே மாறப்போகுது. இதை நம்புறாயா? நானும் நம்புறேன்ப்பா. நீ உனக்காக ஆடல பிகில, நம்ம சனத்துக்காக ஆடுற. அதான் ஆட்டம் கொண்டாட்டமால இருக்குது. கப்பு முக்கியம் பிகில, விட்டுறாத. கண்டிப்பாப்பா. சரிப்பா, நீங்களும் நான் விட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். காலையில பிராக்டிஸ் இருக்குல்ல? ஆமாப்பா. சரி கிளம்பு. கண்ணு பா. கட்டி போடுறா.